என்னுடைய நீக்கல் பட்டியலே செல்லாதுங்கிறத என்னுடைய வாதமே. ஒரு கட்சியினுடைய சட்டம் திட்டம் தெரியாத கூட ஒரு பொதுச் செயலாளர் வந்து இப்படி செயல்படுறாங்கிறது என்னுடைய மனசு வருத்தம். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கேன். ராஜினாமா கடிதத்தை கொடுத்து ஒரு மாநகர் மாவட்ட செயலாளர் பேரில் குற்றச்சாட்டு பதிவு பண்ணிருக்கிறேன். இவ்வளோ சொத்து சேர்த்திருக்கான்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து எனக்கு பணம் வரணும்னு சொல்லிட்டு 5/10/2022 அது கூட தெரியாத ஒரு பொதுச் செயலாளர் வந்து உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாருன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து 20/11/2022 ஒன்று பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அவர் கையிலே கொடுத்துருக்கேன். ஆனால் உதவியாளர்கிட்ட போனோன்னு கிழிச்சு போட்டுறாங்க. அது கேட்டால் கொடுத்துருக்கியான்னு கேட்குறாரு என்கிட்ட. அது ஒன்று கட்சியில் நீக்கணும்னா வந்து ஒரு விதிமுறை இருக்குது. இத்தனை நாளைக்கு ஒரு துறைக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ஆனால் நான் தான் வந்து அவர் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கேன். ஆக்சுவலாக நான் தான் பொதுச் செயலாளராகிறது கையெழுத்து போட்டிருக்கிறேன். இவர் இல்லை. இவர் ஏனோ தானு ஒரு 4 மாவட்ட செயலாளரை நீக்க முடியுமா இவரால்? 4 மாவட்ட செயலாளர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், கொள்ளடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அவரை பார்க்க வரீங்க, யார் பார்க்க உள்ளே விடுறாரு? அவர் முன்னாள் அமைச்சர் வரான், பணத்தோடு பொட்டியோடு வரவனு உள்ளே விடுறீங்க. மாவட்ட செயலாளர் யாராவது பொட்டி கொண்டு தான் விடுறாங்க. சாதாரண தொண்டனை யாரையா பார்க்க முடியுது அவரை? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தாரு, பிடிச்சாரு, எல்லாம் பேசுகிறோம். நான் அவர்கிட்ட பிரதிபலன் பார்த்தலாம் இல்லை. ஆனால் அவருக்கு அவர் பொதுச் செயலாளருங்கிறதுல கையெழுத்து போட்டவன் என்னுடைய 17ஆம் நம்பர், என்னுடைய நம்பர் அதில் போட்டவன் நான். இவர் நீக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நான் அவர் பற்றி தலைமை பற்றின விமர்சனமே பண்ணலையே. நான் தலைமை பற்றி என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்களை பத்திரிகை ஊடகத்தோட பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையுமே நான் ஒரு தவறான வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமிங்கிறது இப்போ தான் பேசுகிறேன். எடப்பாடியாக தான் பேசுவேன். என் நீக்கிறதுக்காக சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் தவறாக வந்து பேசியிருந்தால் அவர் என் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும். தலைமையை பற்றி நான் பேசவே இல்லையே. ஆனால் நான் வந்து ஒருத்தன் கொள்ளடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நான் சொத்தே சம்பாதிக்கலைங்கிறான். 2000 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்கிறான், 1000 கோடி குறையாமல். இந்த வீடு எவ்வளோக்கு போகும் உங்கள் ஊடகத்தை சொல்கிறேன் நான், காட்டுங்க. இந்த வீடு எவ்வளோ போகும்? அவனுடைய பூர்வீக சொத்து 300 சதுரடி. அவனுடைய பூர்வீக சொத்து 300 சதுரடி. அந்த 300 சதுரடியில் வந்து முன்னாடி புரோட்டா கடை வச்சு புரோட்டா மாஸ்டர் நீயே. 2011 எடப்பாடி பழனிசாமியால் நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற. அன்றைக்கி அம்மா என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அம்மா வந்து எல்லாரும் ரோட்டில் இருந்து நீ இது இன்சார்ஜ் எடுத்து நீ பண்ணுன்னு சொன்னவங்க அம்மா. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது, வாய்ப்பு இல்லை ஆச்சா. இதில் கொடநாட்டில் வந்து ஒரு சின்ன சமாச்சாரம் உங்களுக்கு இன்றைக்கி தான் சொல்கிறேன். அது எல்லாம் தயவுசெய்து வந்து பதிவு பண்ணுனீங்க. கொடநாட்டில் வந்து அம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அம்மா என்னை அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு மேலே இவரை வந்து புறக்கணித்து வச்சுருக்காங்க. நான் மேலே இருக்கேன். நான் அமைச்சர் உள்ளே போகும்போது சீனியர் மினிஸ்டரில் இருந்தாங்க. ஓபிஎஸ் இருந்தார், வைத்தியங்களும் உள்ளே இருந்தாங்க. இவர் புறக்கணிக்கப்பட்டு இவர் இருக்கார். யார்? எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கப்பட்டு இருந்தார். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ வச்சு கொடுத்தாரு. அவர் மறந்த இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதில் 3 ஃபோட்டோ ஒரே மாதிரி கொடுத்தாரு. ஒரு ஃபோட்டோ வந்து இவர்கிட்ட பூங்குண்டத்தில் கொடுத்துரு, 2 அம்மாட்ட கொடுனாரு. நான் பெட்டிஷன் கொடுக்கும்போதே அம்மாக்கிட்ட இது கொடுத்தேன். அம்மா இது எடப்பாடியார் கொடுத்தாருன்னு பெருந்தன்மையாக கொடுத்தேன். இதை பார்த்துட்டு அம்மா தூக்கி கீழே அஞ்சாங்க, நீதுக்கு எதிர்த்துன்னுட்டு. அது இவர் மறந்துட முடியுமா? அவர் பால் பண்ணையில் உங்களோட நான் டைரக்டராக இருந்தோம். நான் எவ்வளோ ஊழல் பண்ணுங்கிற பட்டியல் நான் கொடுக்கட்டுமா? எவ்வளோ ஊழல் பண்ணுங்கிற லிஸ்ட்டு எனக்கு தெரியும். எத்தனை எடப்பாடி பழனிசாமி கூட நான் டைரக்டராக இருந்தவன். 2 பேர்த்தில் நான் ஒருத்தன். பால் பண்ணையில் டைரக்டராக இருந்தேன். 1 ஆஃப் தி டைரக்டர் நான். அம்மா வந்து எனக்கு போட்டாங்க. 5 வருஷம் நான் இருந்தேன் டைரக்டராக இருந்தோம் நான். அவர் சேர்மனாக இருக்கும்போது அவர் எத்தனை லோடு பால் கிடச்சிருப்பாருங்கிறது எனக்கு தெரியுமில்ல. நெய் எப்படி எடுத்துகிட்டு போனீங்களோ எனக்கு தெரியுமில்ல. சும்மா சிக்கன் டேங்கு கீழே விழுந்ததெல்லாம் வந்து பொய்யா பட்டியல் பண்ணுங்க. நீங்கள் என் மேலே குற்றச்சாட்டு என்ன சொல்ல முடியும் உங்களால்? வேலை வாங்கி தரனாட்டே நான் காசு வாங்கியிருக்கிறேன். இவ வெங்கடாதிபால் நான் பட்டியல் என்ன கொடுத்தேன்? என் பணத்தை வாங்கி கொடுக்கணும். ஒரு கழக பொதுச்செயலாளர் முறையில் கொடுத்தேன். ஒரு விசாரணைக்கு தகுதி இல்லாத ஒரு பொதுச்செயலாளர் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இது தயவுசெய்து ஊடகங்கள் வந்து தெளிவுபடுத்தினதை. பூத் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க, அதையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். பூத் கமிட்டி போடுறாங்க. அந்த பூத் கமிட்டி எந்த இடத்துலையும் இல்லை. ஒரே ஒரு இடத்துல செட்டிச்சாவடியில் மட்டும்தான் கொடுது. ஃபஸ்ட்டு கூட்டி நான் தான் கூட்டி போகிறேன். அதில் சங்கரதாஸு இதில் சாட்சி போட்டிருக்கேன். அவர் தான் வந்து எங்களுக்கு வராரு. உங்களுக்கு காப்பி உங்களுக்கு தரேன். ஆனால் இவர் சொல்கிறாரு பூத் கமிட்டியெல்லாம் போட்டு முடித்து விட்டு தான் முடிஞ்சிருச்சு. ஆனால் பொய்யா பேசுகிறது யாருன்னாக்க இந்த ஆள், இந்த வெங்கடாஜலம்.
நான் முடிச்சிட்டேன்ட்டு. மொத்தமே 3 தொகுதி சேர்த்து 250 இடத்துல மட்டும்தான் பார்வையிட்டிருக்கிறாங்க. என் ஒன்றியத்தில் ஒரே ஒரு பூத்து மட்டும்தான் பார்த்துருக்காங்க. செட்டிச்சாடி ஊராட்சி மட்டும்தான் பார்த்துருக்காங்களே ஒழிய வேறு எங்கேயுமே பார்க்கல. பார்க்காத இவர்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு, அதை விட ஒரு கூத்து என்னன்னு கேட்டிங்களா, முஸ்லீம் 1500 பேர் சேர்ந்தான்னு போட்டிருக்காங்கள. ஒரு 200 முஸ்லீம் இவரால் கூட்டி போய் நிறுத்த முடியுமா அவர் வீட்டு முன்னாடி? போலியான ஒரு இது. அதே மாதிரி போன 26ஆம் தேதி ஒரு கட்சியில் சேர்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு மண்டபத்தில் சேர்த்துறாங்க. அந்த மண்டபத்தில் மொத்தமே 12 பேர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் 700 பேர்னு கொடுக்குறாங்க. ஒரு 100 பேர் பட்டியல் கொடுத்தா கூட நான் ஏற்றுக்கணும் அனுப்பேன். யார் 100 பேர் பட்டியல் கொடுங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்துறது இந்த கூட்டம் தானே, இந்த வெங்கடாஜலம் தானே ஏமாற்றிட்டு இருக்கான். அவருடைய சொத்து ஏது? மொத்தமே 300 இன்றைக்கி 300 சதுரடி வந்து இடம், பூர்வீக இடம். அந்த ஆளுடைய இடம் 300 சதுரடி தான் மொத்த இடமே. அதில் இப்போ நீ கோயில் கட்டிட்டான், வெங்கடாஜலங்கன் கோயில் ஒன்று கட்டி வச்சுருக்கான். ஆனால் இன்றைக்கி சொத்தினுடைய மதிப்பு அவன் தேர்தல் கமிஷனில் கொடுத்த பிரகாரமே பார்த்தீங்களா, வருஷம் 2017 வந்து 41 லட்சம் கொடுக்குற. எல்லாமே நில்லுன்னு தான் வரும், எல்லாமே நில்லு தான் வரும். அதில் எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு டூ வீலர் வச்சுன்னு கொடுத்துருக்குறேன். 2016 1,74 1.74 கோடி காட்டிருக்கேன். 2021 2,63 லட்ச ரூபா காட்டிருக்கிறேன். 37 லட்ச ரூபா ஸ்டாக் காட்டிருக்கிறேன், பேங்கில் இருக்குது, அங்கே டெபாசிட் பண்ணு காட்டிருக்கேன். ஆனால் உன்னுடைய வீட்டின் மதிப்பு, இந்த வீட்டின் மதிப்பு இன்றைக்கி 10 கோடி ரூபா. ஒன்று அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தது சுமார் 3 கோடி. முன்னாடி இருக்கிறது இது வேறு. இந்த சொத்து பட்டியல் பிரகாரம் சுமார் 800 to 1000 கோடி ரூபா, 800 to 1000 கோடி ரூபா இருக்குது. இந்த சொத்து பிரகாரம் 800 to 1000 கோடி ரூபா இருக்குது. நான் படிக்கட்டுங்களா? காட்டுருங்க. 800 to இப்போ சமீபத்தில் ஒரு இடம் வாங்கி மருமக பேரில் வாங்கியிருக்கான், சௌமியாங்கிற பேரில். மெயின் ரோட்டில் 15,000 ரூபாய் சதுரடி, 10,000 சதுரடி. அப்படியே நியர் பேக்கு 1 ஏக்கர் வாங்கியிருக்காரு. அப்படி 5,000 சதுரடி. அது மொத்தம் 40 கோடி ரூபாய் இடம் வாங்கியிருக்காரு, மருமக பேரில் இப்போ வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சின்ன திருப்பதியில் 1,25 லட்ச ரூபா மேலே ஏக்கர். நான் பக்கத்தில் ஒரு இடம் நான் வந்து வாங்குறதுக்காக பேசுகிறதுக்காக போயிருந்தேன். இது அவர் தான் வாங்கியிருக்காருன்னாங்க. வாங்கி கொடுத்த ஒரு பேர் கூட பழனிசாமி புரோக்கர். அது ஏன் சொல்ல வரேன்னா, அது 5 கோடி ரூபா இப்போ தான் வாங்கியிருக்காரு அந்த இடத்தையும். மொத்த சொத்து மதிப்பு மட்டும் இன்றைக்கி நிலம் மட்டும் 200 ஏக்கர் இருக்குது. 200 ஏக்கர் இருக்குது சொத்து மதிப்பு. இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆமாம், நீங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஆமாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு? ஒருவேளை அவருக்கு இதில் சம்மந்தம் இருக்குமான்னு தெரியலையே. இருந்தாலும் இருக்கலாம் கூட. யாருக்கு? எடப்பாடியார் கூட சம்மந்தம் இருக்கலாம். இருந்தால் அவர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும், ஏன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ உங்களோட கருத்துப்படி எடப்பாடி பழனிசாமியோட பினாமியாக இருக்கலாம். நீக்கினதுலேருந்து கணக்கு போட்டாக்க என்ன நீக்கிறதுக்கு பதில் அவர் தான் நீக்கணும். இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னு இப்போ கூட டேபிள் அவர் போட்டால் தானே வச்சுருக்கேன், அங்கே யார் போட்டால் வச்சுருக்கேன்? எடப்பாடியார் தானே, விசுவாசியாக தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அதோடு தான் இருக்கோம். நாங்கள் ஒன்றும் போக்கஸாக வேறு எதுவும் வைக்கலையே. இன்றைக்கி வந்து நான் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் கேட்குறேன். அந்த பள்ளியை நான் கொடுத்த பணம் 60 லட்ச ரூபா, என்னுடைய பணம் தான் கேட்குறேன். அதை கூட நடவடிக்கை எடுக்க தகுதி இல்லாத ஒரு பொதுச் செயலாளர் எப்படி நீங்கள் வந்து தலைமையில் வச்சுட்டு இருக்கிறது? நீங்கள் ஒரு 2 மாவட்ட செயலாளரைங்க நீக்க முடியுமா? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வேணாலும் எடுத்துக்கங்க, 2 மாவட்ட செயலாளர் கட்சி விட்டு நீக்க முடியுமா? தில்லு திராணி இருந்தால் நீக்குங்க, திறமை இருந்தால் நீக்குங்க. எங்கே வேணாலும், எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் எடுத்துக்கங்க, 2 மாவட்ட செயலாளர் நீக்க முடியாது. நீக்கினா இவர் பதவி போயிடும், எல்லாம் காலி பண்ணிட்டு வராங்க. இப்போ அவரை பார்க்குறது யார் போகிறாங்க? ரொம்ப அம்மா மாரி ஸ்டைல் பண்ணுறாரு. இப்போ ரொம்ப வந்தோன்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து இவர் போனாக்க பார்த்துடலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். முன்னையெல்லாம் வந்து நான் தான் 10 பேரை கூட்டி போவேன், காலையில் வாழ்கன்னு கற்றுக்கிறது நாங்கள் தான். ஒரு 20 பேர் அங்கேருந்து மெசேஜ் வரையான மெசேஜில் என்கிட்ட இருக்குது, செல்லில் வச்சுருக்கேன். காலையில் ஒரு 30 பேர் நிற்கணும், நாங்கள் போய் இருட்டோடு 5 மணிக்கு அண்ணா வணக்கம்னான்ட்டு நிற்கிறதுக்கு. கத்துறதுக்கு ஒரு 50 பேர் கூட்டி போகணும், நாங்கள் கூலி கொடுக்கணும். நாங்கள் அவங்க வீட்டுக்கு உள்ளே போனாவே போலீஸ்காரன் பிடுங்குறோம். நாங்கள் ஆச்சு அவள் பிஎஸ்ஓ கிஎஸ்ஓ எல்லாம் 10,000 20,000 அம்மன் என் காசு தானே போகுது. வர அன்றைக்கெலாம் என் பணம் 10,000 போயிருக்குது. இது யாருக்கும் தெரியாது, உண்மையை சொல்கிறேன். நாங்கள் வெக்கக்கேடு இதில் இருந்ததே வந்து நான் கேவலமாக நினைக்கிறேன் ஒரு பக்கம்.
நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்க அவருக்கு. நான் தான் நீக்கலாம் அவரை. எடப்பாடி பழனிசாமி நீக்கக்கூடிய அதிகாரம் என்ன மாரி பொதுக்குழு உறுப்பினர் தான் ரைட்ஸே இருக்குது. அவர் எப்படி நீக்க முடியும்? என்ன போய் அவர் யார்? இதில் நான் சிவில் கோர்ட்டு போயிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும், வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர்களும், ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் 4 பேரும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி என்ன நீக்க முடியும்? நீங்கள் சிவில் கோர்ட்டில் இருக்குது. எனக்கு நோட்டீஸ் அனுப்பணும்ல. நீங்கள் நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறேன். நீங்கள் பொதுச் செயலாளர் இல்லைன்னு நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன்ப்ப. அது பதில் சொல்லுங்கள். அனுப்புகிறேன். நான் ஹைகோர்ட்லேருந்து அனுப்புகிறேன். இது வந்து சட்டப்படி செல்லுமான்னு கேட்டு அனுப்புகிறேன். என்னுடைய வாதம் என்ன? தலைமையை விமர்சனம் பண்ணல. நீங்கள் எவ்வளோ பண்ணிக்கிங்க, லட்சம் கோடி எடுத்துடுங்க, எவ்வளோ பண்ணிக்கிங்க, ஐ டோன்ட் கேர். என்னுடைய வாதம், இத்தனை கோடி சொத்து சேர்த்த சாதாரண ஒரு தொண்டை புரோட்டா கடைக்கு போய் 300 ரூபா கூலி வாங்கிட்டு இருந்த ஆள் இன்னைக்கு 1000 கோடி சொந்தக்காரனாக இருக்கான். கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூவத்தில் தான் கேட்டான். அப்புறம் அந்த தெரியும் நடிகர் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம். நான் 2 நாள் எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம். கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து கேட்டார். பாவம், எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் முடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. நானாக கிட்ட இருக்க நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும்.